உனக்கெல்லாம் படிப்பே வராதுன்னு ஒரு பையனை ஸ்கூல்ல விட்டு துரத்துறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது இந்த பையன் தான் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்க போறான்னு. 100 Days Life in Short Stories எபிசோடு 1ல டே 83. 1847 பிப்ரவரி 11ஆம் தேதி அமெரிக்கால மிலன்கிற சிட்டில தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கிறாரு. இவர் ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த லெட்டரை கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொடுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவங்க அம்மாவும் அந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிக்கும் போது கண் கலங்கி அழுகுறாங்க. அப்படி அந்த லெட்டர்ல என்னதாமா போட்டிருக்குன்னு அவரு கேட்க அவங்க அம்மா சொல்றாங்க, உங்க பையன் ஒரு பெரிய புத்திசாலி, கண்டிப்பா பெரிய ஆளா வருவான். அவனுக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு எங்க ஸ்கூல்ல வசதி இல்ல, நீங்க வேற ஸ்கூல்ல அவனை மாத்திக்கோங்கன்னு போட்டிருந்துச்சுன்னு சொல்றாங்க. இத கேட்ட எடிசன் பயங்கரமா மோட்டிவேட் ஆகுறாரு, கடுமையா படிக்கிறாரு. 1879ல 2774 தடவை தோத்து இந்த உலகத்துக்கு முதல் முறையா பல்புங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறாரு. இப்ப இவரோட புகழ் உலகம் முழுக்க பரவுது. அப்ப ஒரு நாள் அவங்க அம்மா படிச்ச அந்த பழைய லெட்டர் இவர் கண்ணுக்கு படுது. அதை ஓபன் பண்ணி படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த லெட்டர்ல ரியலா என்ன போட்டிருந்துச்சுன்னு தெரியுமா? உங்க பையனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, வீட்லயே வச்சு பத்திரமா பாத்துக்கோங்க, தயவு செஞ்சு எங்க ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பிடாதீங்கன்னு எழுதிருக்காங்க. இப்போ எடிசன் அழுதுகிட்டே, அந்த முட்டாள் தான் இப்போ இந்த உலகத்தோட பெரிய சயின்டிஸ்ட் ஆயிருக்கேன், அதுக்கு முக்கியமான ரீசன் எங்க